தமிழ் மக்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்றைக்கு சட்டமன்றம் முதல் கூட்டத்தொடர், இந்த ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் முதல் கூட்டத்தொடர் கூடுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டை ஒன்று எடுத்துக்கிட்டானுங்க திமுக காரனுங்க. வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் சொல்லிட்டாங்களே, நீங்களாம் வாயத்தரங்கடான்ட்டு. சரியா? ஆனாலும் இவங்க, அதாவது எதிர்கட்சியாக இவங்க துடிப்புடன் செயல்படுறாங்களாம். இந்த அயோக்கிய பயல்கள், இந்த அயோக்கிய ராஸ்கல்ஸ் கடந்த 5 ஆண்டுகளில் கிழிக்க முடியாததை 1.5 மாதத்தில் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும்னு வெக்கம் இல்லாமல் இந்த போர்டை எடுத்துக்கிட்டு வரானுங்க பாரு. சட்டமன்றத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்றது தெரியும் இல்லையா? சரி, சட்டமன்றத்தில் நடந்ததெல்லாம் விடுங்க, நாம் இவங்களுடைய லட்சணம் என்னன்றதை பார்ப்போம். நீங்கள் வேங்க வயலிலிருந்து ஆரம்பித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் குற்றச்செயல் வரைக்கும், சேலத்தில் நடந்த அந்த பாலியல் குற்றச்செயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி, அதாவது சேலத்துலலாம் தருமபுரியில் நடந்த அந்த ஒரு குழந்தைக்கு எதிரான அந்த பாலியல் குற்றச்செயல், அதில் திமுக நபர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அதுவும் அவன் பேர் என்ன தெரியுமா? கலைஞர். பொருத்தமான பேர் தான். அவன் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு அவன் 75 நாட்கள் எஃப்ஐஆர் கூட போடாமல் வைத்திருந்த அந்த விவகாரமெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இவனுங்க செஞ்சுவிட்டு இந்த 5 ஆண்டுகளில் நடந்த பாலியல் குற்றச்செயல்களுக்கு எல்லாம் சரியான பதில் எதுவும் கொடுக்காமல், நடவடிக்கை எதுவும் எடுக்காமல், நான் எப்பவும் சொல்கிறேன், அப்பவும் சொல்லிட்டு இருந்தேன், இவனுங்க ஆட்சி இருந்த பொழுதும் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, ஒவ்வொரு முறை ஒரு பாலியல் குற்றச்செயல் குறித்த தகவல் வரும் பொழுதும் நான் சொல்லக்கூடியதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் ஒவ்வொருத்த முன்னாடியும் போய் ஒரு போலீஸை வைக்க முடியாது. அதே சமயத்தில் ஒரு பாலியல் குற்றச்செயல் நடக்கிறது என்றால் அதில் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருப்பார் என்றால், அல்லது குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கும் என்றால், தயவுதாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பது அப்படின்றதால் ஒரு அரசாங்கத்தின் மீது நன்மதிப்பை கூட்டும், நம்பிக்கையை கூட்டும். அதை செய்தார்களா இவர்கள் என்றால் இல்லை. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க, அதிமுக ஆட்சி காலத்தின் பொழுது பொள்ளாச்சி பாலியல் சம்பவங்கள் அப்படின்ற பேரில் பேசப்பட்டது. அப்போ அந்த ஆட்சியாளர்கள் உடனே என்ன பண்ணாங்க? அந்த வழக்கை உடனேயே சிபிஐயிடம் ஒப்படைத்தார்கள். யாராவனா இருக்கட்டும், அது ஆளுங்கட்சி தரப்பு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அல்லது யார் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாகனா இருக்கட்டும், ஆனால் அது சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு ஒப்படைத்தார்கள். அந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏதாவது நீங்கள் எடுத்திருக்கீங்களா? நீங்கள் அப்படியே போய் திரும்பி பாருங்களேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால், 1 வருடத்திற்கு முன்னர் நடந்த சம்பவங்கள்லாம் எடுத்து பாருங்களேன். இதெல்லாம் மறந்துடுவோம் மக்கள்னு நினச்சிக்கிட்டு வெக்கமே இல்லாமல் போர்டை எடுத்துகிட்டு போகிறானுங்க சட்டமன்றத்துக்குள்ளே. ஒரு வருடத்துக்கு முன்னாடி அஜித்குமார் மரணம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். திருபுவனத்தில் அஜித்குமார் என்கிற அந்த இளைஞருக்கு எதிராக நடைபெற்ற அந்த கொடூரம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம். எப்படி காவல்துறை கடத்தி கொண்டு போய் கொலை. இதுக்கு முன்னாடி நம்ம லாக்அப் கொலை கேள்விப்பட்டிருக்கோம், நீதிமன்ற காவலில் இருக்கும்பொழுது சிறையில் கொலை அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கடத்தி கொண்டு போய் கொலை, காவல்துறையே கடத்தி கொண்டு போய் கொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நடந்தது திமுக ஆட்சியில். அந்த அஜித்குமார் என்கிற இளைஞன் தரன்னு இழுத்துட்டு போய், அதுவும் என்ன, அங்கே இருக்கிற பூ விற்கிற பெண்மணியாக இருக்கட்டும், இல்லை பழங்கள்லாம் விற்கிற அந்த நபராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பக்கமாக தான் இழுத்துட்டு போனாங்க அவரை. எப்பவும் வழக்கமாக போலீஸ் இப்படி தான் இழுத்துட்டு போய் தனியாக கவனிக்கும். அது என்ன தனியாக கவனிக்கிறது? போலீஸை தனியாக கவனிப்பாங்க, அது வேறு விஷயம். போலீஸ் தனியாக கவனிக்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்த லத்தியால் அடிக்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு அந்த குற்றச்சாட்டு இருந்தது, இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு மரணமும் இருக்குது பாருங்கள், இது ஒரு குடும்பத்தையே சிதைத்து கிழித்து போட்டிருக்கிறது. அப்படின்னும் பொழுது இதையெல்லாம் நம்ம கடந்து போக முடியாது, அப்படியே கடந்து போக முடியாது. இதையெல்லாம் நம்ம நினைவில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அவங்க என்ன நடந்ததுன்றதை பாருங்கள். எஃப்ஐஆரை மாற்றி போடுறானுங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி போடுறானுங்க, எவ்வளவு குளறுபடி பண்ணானுங்க. நீதிமன்றம் காரி துப்பியது இவர்களை பார்த்து, அரசாங்கத்தை பார்த்து. இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் கருணாநிதியா என்று கேள்வியை கேட்டது. அந்த பைப் இருக்குது பாருங்கள், அது எந்த பைப்பில் அடித்தாங்களோ அந்த பைப் எல்லாத்தையும் கொண்டு போய் வேற எங்கேயோ போட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதாவது சாட்சியங்கள் அழிக்கப்பட்டன. வேற ஒருத்த கொண்டு வைக்கிறாங்க, இதால் தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்க்கும்போது அதுவும் அந்த வீடியோ தெய்வாதீனமாக அந்த வீடியோ கசிந்து விட்டது. யாரோ ஒருத்தர் மறைவிலிருந்து அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க, வீடியோ கசிந்து விட்டது என்கிற நிலையில் நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டது. இப்படி சாட்சியத்தை அழிச்சிருவீங்க, எஃப்ஐஆரில் குளறுபடி பண்ணுவீங்க, இதையெல்லாம் பண்ணி
10 வருஷம் இந்த வழக்கு நடக்கணும். 10 வருஷம் வழக்கு நடந்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவர்களை விடுதலை செய்யணும். இதானே உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு நீதிமன்றம், ஒரு நீதி அரசரை கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், கருணாநிதி குடும்பத்திட்ட கூச்ச நாச்சம்லாம் அவன் எதிர்பார்க்க முடியாதுன்னு வைங்க. அவனுங்க என்ன வேணாலும் செய்வானுங்க, எதுக்கு வந்து துணிஞ்சவனுங்க அவனுங்க. அது துணிவு கிடையாது, வெக்கம் இல்லாத ஒரு தனம். சரியா? கருணாநிதி தனம். சரியா? அப்படி இருக்கும் பொழுது இவன் இந்த போர்டை எடுத்துக்கிட்டு வந்து உள்ளே வந்து நிற்கிறாங்க. நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், நான் அறிவுரை சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு நான் நினைக்கல. ஆனால் அதே சமயத்தில் இதையெல்லாம் என்னுடைய உள்ள கிடக்கையில் இருக்கின்ற காரணத்தினால இதையெல்லாம் வெளிப்படுத்துகிறேன், கொட்டுறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், தயவு செஞ்சு இது பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த காலத்திலையும் இப்படித்தான் இவர்கள் உள்ளே வந்து ரகளையில் ஈடுபடுவார்கள். ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பேச விடாமல் செய்வார்கள். அப்பொழுதெல்லாம் ஆளுங்கட்சியிலிருந்து அம்மா இருப்பாங்க, முதலமைச்சராக இருப்பாங்க, அவங்க எழுந்து பேசுவாங்க. பேசும்பொழுது இவங்க எல்லாம் இந்த மாதிரி கண்ணாபின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கச்சத்தீவுன்னு பேச ஆரம்பிப்பாங்க. காவேரி, கச்சத்தீவு, இல்லை இலங்கை விவகாரம், இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கனாலே பின்னங்கால் பிடரையில் விட ஓடிடுவானுங்க திமுககாரனுங்க வெளில. நீங்கள் வந்து அதுக்கு தான் அம்மாவே சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாம் என்னென்னா, இந்த சட்டமன்ற காவலர்களை அழைத்து மல்லு கட்டி இவர்களை குண்டுகட்டாக தூக்கி கொண்டு போக வேண்டும் வெளியே, கலாட்டாவில் ஈடுபடக்கூடிய அந்த திமுக ரவுடிகள், பொறுக்கிகளை. ஆனால் இப்பொழுதெல்லாம் அதுக்கு அவசியமே கிடையாது. நான் கச்சத்தீவு அல்லது காவிரி விவகாரம் இதையெல்லாம் பேச ஆரம்பித்தாலே இவர்கள் பின்னங்கால் பிடரியில் விட ஓடி விடுகிறார்கள் சட்டமன்றத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வாயத்திறங்க விஜய்ன்னு தானே சொல்கிறீங்க, திறந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கணும். கேட்குற கேள்வி, நீ கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன், அதற்கு பதில் சொல்வதற்கான முழு கடமை எனக்கு இருக்குது. ஆனால் இதை கேட்பதற்கான தகுதி உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இந்த 1.5 மாதங்களில் நடந்த குற்றச்செயல்கள் அப்படின்னு எடுத்தாலோ, அல்லது தமிழ்நாட்டில் பாதிக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் என்று எடுத்துக்கொண்டாலோ, இதிலெல்லாம் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதனை எடுக்கவிருக்கிறது. இது 3ஐயும் பட்டியலிட்டு விட்டு, இதையெல்லாம் நான் பேசிட்டேன், இதெல்லாம் என்னுடைய கடமை, உங்களுக்கு பதில் சொல்லணும், ஆனால் இதை கேட்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த சார் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து போட்டு உடைங்க. அரசு இயந்திரம் உங்கள் கையில் இருக்குது. இது வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த அத்தனை விவகாரங்களும் உங்கள் கண்முன்னே இருக்கும். யாருக்காகவும் யோசிக்காதீர்கள். இது அரசியல் நாகரீகம்னா யோசிக்காதீங்க. நாகரீகம் என்கிற சொல்லிற்கு சற்றும் தகுதியற்றவர்கள் இந்த திமுக ஈனப்பிறவிகள். அப்போ அதை போட்டு உடைங்க, அதை எடுத்து பேசுங்க. யார் அந்த சார் என்கிற அந்த கேள்வி வந்து இன்று வரையில் மக்கள் மத்தியில் கேட்கப்படுகிறது. அந்த நபர் ஒரு முன்னாள் அமைச்சரா? ஒரு முன்னாள் அமைச்சராக சட்டமன்றத்தில் இந்த குற்றச்செயலை செய்துவிட்டும் வந்து பவனி வந்து கொண்டிருந்தாரா? ஊரெல்லாம் மாரத்தான் ஓடிக்கொண்டிருந்தாரா? அப்படின்ற கேள்வியை வையுங்கள், முன்வையுங்கள். இதே போல 2001 ஒரு குற்றச்செயல் நடந்தது. அண்ணா நகர் ரமேஷ் என்கிற அந்த நபர் குடும்பத்துடன் தற்கொலை செய்யப்பட்டார். அதில் பாருங்கள், வார்த்தை பிரயோகங்களை பாருங்கள். தற்கொலை செய்து கொள்வது என்பது ஒன்று, தற்கொலை செய்யப்படுவது என்பது இன்னொன்று. இது திமுகவை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அண்ணா நகர் ரமேஷ்லேருந்து சாதிக் பாட்ஷா வரைக்கும். சரியா? கொலையையே இவங்க எப்படி மாற்றுவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் திமுக பாணி. திமுகவில் நம்ம கற்றுக்கணும். தா கிருஷ்ணன் அப்படின்ற அந்த முன்னாள் அமைச்சர், இவனுங்க உருட்டுவானுங்க தா கிருட்டினன் அப்படின்ட்டு. தா கிருஷ்ணன் என்பவர் தா கிருட்டினன் என்றால் ஸ்டாலின், சுடலின் என்று சொல்வீர்களான்னு நம்ம கேட்குறதெல்லாம் விட்டுருவோம் ஒரு பக்கம். இந்த தா கிருஷ்ணனுக்கு என்ன நடந்தது அப்படின்றத எடுத்துப்போம். அவரையே வெட்டி கொண்டு இறந்து போனார் அப்படின்னு முடிக்கப்பட்டது அந்த வழக்கு நீதிமன்றத்திலேயே. அசகாய சூரர்கள் இவர்கள். சரியா? ஆனால் உத்தமர்கள் போல உள்ளே வந்து படங்காமிப்பார்கள். உண்மையில் இவர்கள் உண்மத்தர்கள், கடைந்தெடுத்த அயோக்கியர்கள்.
அப்போ இவங்களுடைய நீண்ட நெடிய கொடிய அந்த வரலாறு பட்டியலை எடுத்து மூஞ்சிலே தூக்கி எறியுங்கன்ற நான். வாயவா திறக்க சொல்கிறேன், இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி வாயிலேயே தூக்கி வைங்கன்ற நான். இது தேவை, இதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களால் செய்ய முடியலை, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது என்றால் தயவு கூர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்கள இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கேளியா அப்படின்னு கேட்க வைங்க. அப்புறம் பாருங்க எப்படி இந்த திமுக வந்து அறம் முறம் என்றெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். உங்கள் தரம் இவ்வளோதான்டான்னு சொல்லுங்கள். இந்த தராதரமற்ற இந்த அயோக்கியர்களுக்கு இதுதான் மொழி. இவங்க என்ன அப்படி நாட்டில் நடக்கக்கூடிய அப்படியே பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆதங்கப்பட்டு அதற்காக அப்படியே வருத்தப்பட்டு ஆவேசத்துடன் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இன்னும் கெட்ட வார்த்தையில் சொன்னால் ஒரு கருணாநிதியும் கிடையாது. இவங்க வருது எதுக்குன்னா, இந்த அரசாங்கத்தை பற்றி குறை சொல்வது என்பதனே முழு நேர வேலையாக ஒரு வன்மத்துடன் இவர்கள் வருகிறார்கள் என்கிற பொழுது அதற்கு நீங்கள் இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டும். 5 ஆண்டுகளாக பிடுங்காததை நான் 1 மாதத்தில் பிடுங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறையே, உன் லட்சணம் இதுதான் என்பதனை முகத்திலேயே தூக்கி எறியுங்கள். அதுதான் இவர்களுக்கு சிறந்த பதில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.